லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ் அடகு நகை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். திருட்டு மண் எடுக்கிறப்ப அந்த டிரைவர்கிட்ட பாரு எங்களுக்கு ஒரு பேரு மணல் லாரினா அவ்வளவு ஒரு பெரிய கெட்ட பேர், லாரிக்காரன் தான் இழிச்சவன், அவனை புடிச்சு கேஸ் போட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் நான் திருடனாக. அரசு சொத்தை கொள்ளையடிக்குது. முறையா கண்காணிக்கப்பட்டு நடத்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல நிலவக்கூடிய இந்த மணல் குவாரி, மணல் தொடர்பான அந்த அரசியல், மணல் அரசியல் குறித்து விரிவாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்ல ராசாமணி நமது அங்குசம் அரங்கத்துக்கு நேரில் வந்திருக்கிறாங்க. அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் தினகரன். சார், இப்ப தமிழகத்துல குறிப்பா இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மணல் அள்ளுவதற்கு தடை அமல்ல இருக்கு. ஆனாலும் இந்த மணல் அள்ளுவது குறித்த சர்ச்சை அப்படிங்கிறது தமிழகத்துல தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. என்னதான் நடக்குது இந்த மணல் அரசியல்ல? அதாவது 2003க்கு முன்ன தனியார்களை மணல் அள்ளினாங்க. சரிங்க. அரசுக்கு வருவாய் இழப்பு, அவங்க கொள்ளை லாபம் பார்த்தாங்க. நாங்கள்லாம் போராட்டம் பண்ணி அரசே ஏன் மணல் குவாரி நடத்தக்கூடாது, இப்ப டாஸ்மார்க் அரசு மணல் மதுபான கடையெல்லாம் தனியார் நடத்தினாங்க. இப்ப அரசுடைமையாக்கி டாஸ்மார்க்னு போட்டு நடத்துறப்ப மணல் குவாரியே அரசு நடத்தக்கூடாது, அரசுக்கும் வருவாய் கிடைக்கும், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்று 2003 முதல் அரசு பொதுப்பணித்துறையை நேரடியாக மணல் குவாரி ஏற்கும்னு அறிவித்தாங்க. அன்னைக்கு எல்லாருமே அதுக்கு வரவேற்றும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட முதல்வரிடம். சரி, அது முதல்ல நடந்துகிட்டே இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் வாங்கிட்டு தான் குவாரியில மணல் கொடுப்பாங்க. சரிங்க. அப்ப அந்த பணத்தை பூரா கலெக்ட் பண்ணிட்டு ஈவினிங் வர்ற வழியில ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா பிடபிள்யூடைய அதிகாரியை அடிச்சு பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. சரி. அப்ப பணத்துக்கு பாதுகாப்பு இல்லாதனால வங்கி வரைவோலை கொடுன்னு சொன்னாங்க. சரி. வங்கி வரைவோலை கொடுத்தா நடத்தணும். அதுலயும் சில பிரச்சனைகள், முறைகேடு நடக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு நாங்க என்ன சொன்னோம், ஆன்லைன்ல மணல் போடுங்க, எல்லாமே சிஸ்டம் வந்து டிஜிட்டல் உலகமா மாறுது, ஆன்லைன் மணல் போடணும்னு கேட்டோம். சரிங்க. அது எங்களால ஆன்லைன்ல போடுற ஃபெசிலிட்டிஸ் ஆத்துல பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி. நாங்க 814/2014 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டோம். சரிங்க. அரசு மணல் கோரிக்கைகளை, முறைகேடுகளை தடுக்கின்ற வகையில் லாரி உரிமையாளர்கள் நலனை பாதுகாப்பதற்காகவும் ஆன்லைன்ல மணல் வழங்கணும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். சரி. ஒரே அளவு, ஒரே விலை, ஒரே வரிசை மணல் வழங்குறதா எங்களுடைய கோரிக்கைன்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டோம். அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றார். அவர் வந்தவுடன் எங்க மணல் லாரி சம்மேளனத்தினுடைய நிர்வாகியை அழைத்து பேசினார். இந்த மாதிரி ஆன்லைன்ல போட்டா முறைகேடு இல்லாம கொடுக்கணும்னு சொன்னோம். உடனடியாக என் கோரிக்கை ஏற்றுட்டு 2017 ஆன்லைன் கொண்டு வர்றார். சரிங்க. வந்தப்ப ஒரு 1.5 வருட காலம் நல்லா சிறப்பாக தான் நடந்தது. முறைகேடு இல்லாம ஆன்லைன்ல பதிவு பண்ணோம்னா நமக்கு செல்லுக்கு மெசேஜ் வரும். வந்த பிறகு நம்ம அந்த டேட்ல போய் மணல் எடுக்கலாம். அதுக்கு முன்னெல்லாம் ஆயிரக்கணக்கான லாரியில ஒரு இடத்த கொண்டு யார்டு போட்டு நிறுத்தி வச்சிருப்போம். 3 நாள் 4 நாள் இருப்போம். உள்ளூர்காரன் அந்த காவிரி கரையோரத்திற்கும் போற எனக்குத்தான் முன்னுரிமைன்னு அவன் எடுப்பான். தினம் 2 லோடு எடுப்பான். வெளியூர் லாரிக்காரனால 1 லோடு கூட இருக்க முடியாது. 1 வாரம் ஆகும். இந்த இணையதள பதிவு, ஆன்லைன் பதிவு வந்தனால நாங்க வண்டி ஓடிக்கிட்டே வேற எது இருந்தா கூட அந்த டேட்ல மெசேஜ் வர டேட்ல போய் நாங்க போட்டுட்டு வந்துடும். ஓகே. அதே மாதிரி அந்த ஆன்லைன் வர்றதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா உள்ளூர்ல நாங்க திருவிழா நடத்துறோம், கோயில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் பண்றோம், கலை நிகழ்ச்சி நடத்துறோம், லாரி தேய்க்கு ஒரு நடைக்கு 1000-500 அடாவடி வசூல் அந்த பகுதியை சேர்ந்த குவாரி நடத்துறா பண்ணாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு அன்னைக்கு சொன்னோம். அதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒரு நியமிக்க, திட்ட இயக்குனர் தனியா அப்படின்னும். அப்பதான் அருண் தம்புராஜ்னு இப்ப சேலம் கலெக்டரா இருக்காரு. சரிங்க. அவரை அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அருண் தம்புராஜ் நியமிச்சார். அவர் சிறப்பா பண்ணாருங்க, முடிந்தவரை சிறப்பா பண்ணார். சிறப்பு அதிகாரி, திட்ட இயக்குனர், ப்ராஜெக்ட் டைரக்டரா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஊர்ல அடாவடி பண்ணி வசூல் பண்றதெல்லாம் நிறுத்தப்பட்டது. யாருமே 10 பைசா மணல் லாரிட்ட கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் புகார் வந்தா உடனடியாக எஃப்ஐஆர். இது மாதிரி ஒரு கட்டத்துல ஓடிக்கிட்டு இருந்தது. சரிங்க. ஆட்சி அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மணல் குவாரிகள் படிப்படியாக நிறுத்தப்படும். ஒரு ஸ்டேஜ்ல ஒட்டுமொத்த மணல் குவாரிகள் நிறுத்தப்படும், நீங்க எம்சாண்டுக்கு மாறிக்க அப்படின்னு பப்ளிக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அரசாங்க சார்பில். அப்புறம் எம்சாண்ட் குவாரி நிறைய வந்தது. பட் எம்சாண்ட் மணலோட பாக்குறப்ப கம்பேர் பண்றப்ப ஒரு குவாலிட்டி கம்மி தான். அதனுடைய நான் சொல்லுவேன் பிறகு பேசலாம். அப்ப
அந்த ஆட்சி முடிவுறுது. மணல் குவாரி ஒரு வருஷம் இல்லாம இருக்குது. நாங்கெல்லாம் மணல் குவாரி திறக்கணும்னு சொல்லி போராட்டம், பலகட்ட போராட்டம், அறவழி போராட்டத்தை நடத்தணும். சரிங்க. அப்ப இருந்த இப்ப இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்க மணல் குவாரி திறப்போம்னாங்க. பெரும்பாலும் லாரிக்காரங்க கூட இன்னைக்கு அதை நம்பி ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆட்சி வந்த பிறகு மணல் குவாரி நடத்தினாங்க. நடத்துறப்ப என்னன்னா 2022 நடத்த ஆரம்பிக்கிறாங்க. 23 அமலாக்கத்துறை இடி அரசனுடைய மணல் குவாரி அனைத்தும் அளவுக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஆற்றில் மணல் அள்ளி முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் குவாரி எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. சரிங்க. ஆய்வு பண்ணி முறைகேடு நடக்கணும். 12/9/2023 முதல் தமிழகத்தில் இயங்க வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் நிறுத்தப்பட்டன. சார், நடத்துறதே அரசு தான். அரசு நடத்துற குவாரியிலே எப்படி விதிமீறல் இருக்க வாய்ப்பு? அது எப்படி சாத்தியம்? அது எப்படின்னா சார், இது ஓப்பனாவே பேசுவோம். இல்ல, அது தேவை. ஏன்னா இதுல என்ன நடக்குது மக்களும் தெரிஞ்சுக்கணும். மர்மமாவே இருக்கு. மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி மக்கள் கூட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, 2500 ரூபாய்க்கு அரசு ஜிஓ போட்டாங்க. துரைமுருகன் என்ன சொன்னாரு, நீர்வளத்துறை அமைச்சர், 1000 ரூபாய்க்கு அரசு மணல் வழங்கினார். சரிங்க. ஆனா ஜிஓ 2650 ரூபாய் போட்டாங்க ஒரு யூனிட். சரிங்க. அந்த 2000 இப்ப என்னன்னா பேரளவுலதான் அரசு நடத்தும்னு சொல்றாங்களே வழிய, சரி, ஒரு லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் தனியார் கொடுத்துறாங்க. ஓஹோ, லோடிங் ஆத்துல லோடு பண்ணி அந்த மணலை கொண்டாந்து வெளியில கொட்டி அங்கதான் யார்டு, கவர்மெண்ட் ஸ்டாக் யார்டு, அங்கதான் நம்ம விலைக்கு வாங்கணும். அப்ப அங்கிருந்து லாரி, பிரைவேட் லாரி, அவர் தான் கான்ட்ராக்டர். அதாவது லாரி ஆத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம லாரி ஆத்துக்கு போகாதுங்க. யார்ட்ல இருந்து எடுத்துட்டு போனா யார்டுக்கு வர்றது அந்த கான்ட்ராக்டர், லோடிங் ஒப்பந்தம் பெற்றவர் கான்ட்ராக்டர். ஓகே. அங்க இருந்து அவர் பொக்லைன் அள்ளி கொண்டாந்து அங்க கொட்டிடுவார். சரி. இதுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்தாங்க. இதுதான் ஊழலுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்க. நேரடியா பொதுப்பணித்துறையை நடத்தலாம். ஏன்னா இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுல 2 பொக்லைன் வாங்க முடியாதா? சரி. இது ஊழலுக்காக ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க. சரிங்க. அட்லீஸ்ட் அதோடையாவது போயிருக்கணும். அந்த யார்டுல இருந்து மணலை பிடபிள்யூ பர்மிட் கொடுத்து ஜிஓ பிரகாரம் அவங்க தான் அனுப்பணும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்க. எல்லாமே இந்த லோடிங் கான்ட்ராக்டர் தான் பண்றாங்க. ஓஹோ. அப்ப என்ன பண்ணா, இன்னைக்கு 1000 லோடு போச்சுன்னா ஒரு 200 லோடுக்கு ஒரிஜினல் பர்மிட், மீதி ஃபேக் பர்மிட். இந்த மாதிரி 2600 ரூபாங்கிறத 5000 வாங்கிட்டு போட வேண்டியது, உள்ளூர்காரன் பணம் கலெக்ட் பண்ண வேண்டியது, ஆதிக்க சக்திகள் இந்த மாதிரினால மணல் அங்க கொண்டி கொடுக்கறப்ப அதிக ரேட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். சரி. இங்க கொடுக்கற பணத்தை பூரா நாங்க கலெக்ட் பண்ணி தானே தேரணும். கண்டிப்பா. பப்ளிக் என்னங்கிறாங்க, அரசு 2650 ரூபாய்க்கு போடுது, இவங்க கொள்ளையடிக்கிறாங்க லாரிக்காரன்றான். அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா, கிராமத்துல ஒரு சாமானிய ஒரு அம்மா ஒருத்தர் கடன் கொடுத்திருப்பாங்க, அவங்க திருப்பி கொடுக்க முடியாது. சரி. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ மணல் லாரியில தான் அடிபட்டுச்சாவிப்பாங்க. ஏன் வேற வண்டியில் விடுதா, தினகரன் வண்டியில் விடுதா சாக மாட்டாங்களா? சரிங்க. பாரு, எங்களுக்கு ஒரு பேரு மணல் லாரின்னா அவ்வளவு ஒரு பெரிய கெட்ட பேர். இது யாருன்னா இந்த அரசு எங்களுக்கு தேடி கொடுத்த பெயர். இது ஒரு கட்டம். சரி. இப்ப இந்த அளவுக்கு மீறி மணல் அள்ளி பண்ணால் வழக்கு பதிவு செய்து ஈடி 5 கலெக்டருக்கு சம்மன் அனுப்பி அவங்களும் சிபிஐ அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறைக்கு போனதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா. அதனால அரசு என்ன பண்ணிருச்சுன்னா மணல் குவாரியை, ஆனா மணல் குவாரி இந்த ஊழல் நடந்ததுனால அந்த வழக்கு இப்ப தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்ப வழக்கு நிலுவையில் இல்ல. சரி. எப்போ நீதிமன்றமும் இனி மணல் குவாரியை நடத்தக்கூடாதுன்னு எந்த தீர்ப்பும் கிடையாது. அதாவது மணல் குவாரி நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை நீதிமன்றத்துல. ஆனாலும் கவர்மெண்ட் நடத்த மாட்டேன்றது ஏன்? போது இப்ப பார்த்தாங்க, இப்ப இது நடத்தினா தானே ஊழலுங்கிறான். நாம எம்சான் ஜல்லிக்காரன்ட்ட ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. சரி, யதார்த்தமான உண்மை. இப்ப சட்டவிரோதமாக இந்த ஆற்று மணல் அள்றதெல்லாம் யார் தான் அள்றது? அது சாத்தியமா சார்? முதல்ல அத சொல்றேன் என்னன்னு. நீங்க இப்ப மணல் குவாரியா 2 வருஷம் இல்ல. சரி. இன்னும் சில மக்கள் மணல்ல தான் வீடு கட்டணும் கனவோட வாழ்றான். கண்டிப்பா. நீங்க நாங்க பாக்குறவங்கள கொண்டு எம்சாண்ட் வாங்கி, சார் இது வேண்டாம் சார், எனக்கு எப்படியும் ஆத்து மணல் தான் கொண்டு வந்து சார். இல்ல அவன் ஒரு லாரிக்காரன் என்ன பண்றான், எப்பா திருட்டு மணல் தான் போடுறாங்க, எவ்வளவு நாளும் கொடுக்குறேன் சார் வாங்கிட்டு வந்து. இப்ப இவனுக்கு குவாரி இல்ல, ஓட்டமன் லாரி சும்மா நிக்குது, இவனும் வாங்கின டியூ கட்டி ஆகணும். சரி. சோ குவாரி எல்லாம் எப்பவுமே ஒரு பொருள் தட்டுப்பாடு வர்றப்பதான், டிமாண்ட் வர்றப்பதான் விலை உயரும், தப்பு பண்ண தோணும். கண்டிப்பா. இப்ப லாரிக்காரன் என்ன பண்ணுவான், குவாரி எங்க சின்னத்தன ஒரு நடை எடுத்து தான் குடும்பத்துக்கான பையனை படிக்க வைப்பான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான், தன் குடும்பத்துக்கான எல்லா ஆதாரத்தையும் பூர்த்தி பண்ணிக்கும். கண்டிப்பா. இப்ப அது இல்ல. இது எங்களுதெல்லாம்
மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட லாரிகள் ஒரு 55,000 லாரி தமிழ்நாடு பூரா ஓடிட்டு இருக்கு. ஓஹோ. வி கேனாட் கேரி எனிதிங். ஏன்னா இப்ப நாங்க ஒரு தீப்பெட்டியோ ஒரு கம்பி சிமெண்ட் லோடு எடுத்துட்டு போக முடியாது. இது டிப்பிங் சிஸ்டம், ஓஹோ. கிராவல் இந்த மாதிரி மணல் தான் எடுத்துட்டு போக முடியும். இப்ப மணல் இல்லாதனால டியூ கட்ட முடியல, பைனான்ஸ்காரன் தொல்லை, நிறைய லாரி உரிமையாளர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க, டியூ கட்ட முடியாது. அப்ப தன்னுடைய குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஏதாவது ஒரு லோடு கிடைக்கணும். அப்ப என்ன பண்றான், திருட்டு மணல் தெரிந்தே அவன் என்ன பண்றான், எங்க பிடிச்சாலும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நான் அதிகாரிகளை சரி பண்ணி தான் ஓட்டுறேன், எங்க வீட்டு லோடு எடுத்து போ நான் பாத்துக்கிறேங்கிறான். நம்பி போறான், லோடு போடுறான். குறிப்பா பாத்துங்க, இப்ப முசிறி, அதாவது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட திருவோங்கிமலை சரி கொக்குவெட்டியான் கோயில் இடத்துல பாத்தீங்கன்னா, இது வந்து நாமக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. சரி, காவிரி ஆறு ஓரத்துலதான் ஓடுது, கரை பெரிய கரையா, அந்த கரையே உடைச்சு ரோடு அமைத்து அதுல தினசரி நைட்டு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு ஒரு ட்ரெய்லர் வண்டியில இருந்து பொக்கலை நேத்தி கொண்டு போறான் உள்ள. சரி, போய் லோடிங் பண்ண வேண்டியது. அதிகாலம் 5 மணி வரைக்கும் சரி, ஒரு 170-100 லாரி போடுறான். அதே ட்ரெய்லர்ல திருப்பி அந்த பொக்கலைங்க வெளியில எடுத்துட்டு போயிட வேண்டியது. சரி, போனா அந்த பாதை முள்ள போட்டு இல்லாத மாதிரி அடைச்சிட்டு வந்துட வேண்டியது. இல்ல இப்ப போலீஸ் இரவு ரோந்தெல்லாம் அங்க சுத்திட்டு தானே இருப்பாங்க, எப்படி யாருடைய கண்ணிலையும் படாம இது எப்படி இது சாத்தியம்? முழுவதும் காவல்துறை வருவாய்த்துறை ஒப்புதலோடு அளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு போலீஸ்காரரும் வருவாய் டிபார்ட்மெண்ட்டும் மாதம் அமல் பெற்றுக் கொள்கிறார். ஏங்க அவங்களுக்கு தெரியாம அல்லவே முடியாது சார். இப்ப காவிரி கரையோரத்தில் இருக்க ஒரு சாமானிய கூலி தொழிலாளி ஒரு வீடு கட்டுறான்னா ஒரு 2 சாக்குல போய் டிவி ஸ்பிட்டி அவங்க வீட்டை ஒட்டி ஆறு ஓடும், ஒரு 2 டிவி ஸ்பிட்டில சாக்குல கட்டிக்கிட்டு வரையான், அத போய் பெரிய புடிச்சு கொண்டாந்து போட்டு அவனை ரிமாண்ட் பண்றாங்க. சரிங்க, நூற்றுக்கணக்கான லாரி. இந்த முசிறிய பாத்தீங்கன்னா, இந்த முசிறியினுடைய அவுட்பிட் இருக்கு போலீஸ் 1 கிலோமீட்டர் தொட்டியம் ஸ்டேஷன். ஆனா நீங்க கேட்கிற கேள்வியை தான் கேட்கிறேன், எப்படி அவங்களுக்கு தெரியாம அள்ளிடுவாங்க? ஆற்றல் லஸ்கர் வேலையில் இருக்கான், எஸ்டிஓ இருக்காங்க, இஓ எல்லாமே. இது என்னன்னா மெயின் வந்து என்னன்னா சார்னா, அந்தந்த இதில் இருக்க வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் கையூற்று பெற்றுக்கொண்டு இதுக்கு உறுதுணையா பாதுகாப்பா அனுப்புறாங்க. சரி, இதுல ஒரு சின்ன கேள்வி. இப்ப இந்த ஆத்துல இது போல திருட்டுத்தனமா மணல் அள்ளினாங்கன்னா இத கண்காணித்து அவர்களை கைது செய்யறது அல்லது இதை தடுக்கிறதுக்கான முழு பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அத முதல்ல நீங்க டிஃபைன் பண்ணுங்க. அதாவது லோக்கல் போலீஸ் பண்ணணுமா, கனிம வளத்துறை பண்ணணுமா, பொதுப்பணித்துறை பண்ணணுமா, யாரை நீங்க குற்றம்? வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரம் காவல்துறைக்கு. சரி, இப்ப இத வண்டியை புடிச்சு கொடுக்கறது பிடபிள்யூ கொடுக்கலாம், கனிம வளத்துறை கொடுக்கலாம், வருவாய்த்துறை அவங்களும் முன் வருவதில்லை. சரி, காவல்துறையும் முன் வருவதில்லை. எல்லாமே கையூற்று பெற்றுக்கிறான்னு நான் தான் சொல்லல. நீங்க இந்த இடத்துல கையூட்டு பெற்றுட்டாங்கன்னு மட்டும் எப்படி நீங்க குறிப்பா குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? தீவிரவாதிகளே ராணுவம் கொண்டு சுட்டு தள்ளுகிறது மோடி அரசு. சரி, பாராட்டுறேன். சரி, ஒரு இடத்துல ஒரு 50 திருடர் பதுங்கி இருக்கான்னா பயந்துகிட்டு போக மாட்டோம் சொன்னா தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிக்க, புரியுதுங்களா? சரி, தேவையான ஸ்ட்ரென்த் ஏஆர்ல எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் பிடிக்குன்னு நினைச்சா. ஏப்ப குறிப்பா எடுத்துங்க, மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மணப்பாறை கிழக்கு ஒன்றிய ஆரோக்கிய சுவாமி, அவர் 100 லாரியை போட்டுக்கிட்டு ஃபேக் பர்மிட் போட்டு கிராவல் ஓட்டுனார். இந்த 5 ஆண்டு காலம் திருச்சியில எங்க லாரி சங்கத்தில் இருக்க லாரி பெறலாம் லாரி வித்துட்டாங்க, அவரோட போட்டி போட்டு ஓட்ட முடியல. நீ போய் லோடு வச்சேன்னா உன்னை மிரட்டுறான். இந்த 5 ஆண்டு அவனை பிடிக்காத போலீஸ் இன்னைக்கு எப்படி பிடிச்சது? ஆட்சி நிறைவடைகிறது, அமைச்சரோ மேலதிகாரிகளோ அவனுக்கு ஆதரவா இன்னைக்கு இல்லாத சூழ்நிலை பிடிக்கிறாங்க. அப்ப இதுல அரசியல் தலையீடு இருக்கதா? அரசியல் தலையெல்லாம் பண்ணவே முடியாத. சரி, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதிக்க சக்திகள் தான் பண்றான். போறப்ப அந்த ஊர்ல எல்லா கட்சிக்காரன் யாரும் முக்கியஸ்தரும் அவனை புறம் கவனிச்சுக்கிறான். சரி, இப்ப திமுக ஆட்சியில வந்து ஆள்றது ஃபுல்லா திமுக காரங்களா? 100 மடங்கு. அண்ணா திமுக ஆட்சியில் ஆளுனதெல்லாம் யாரு? எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கட்சியை சார்ந்தவன் தான் திருட்டு வேலை செய்ய முடியும். சரி, அதுல வந்து வேணா கூட்டு போட்டுக்குவான் திமுக காரனும் அண்ணா திமுக காரனும். ஓஹோ. இந்த ஆட்சியில் ஆள்றப்ப அதுல முக்கியஸ்தர் யாரு பிரச்சனை நீங்க சொன்னீங்களா போன் பண்ணுவான், அவெல்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கு கொடுத்துருவான். கனிம வளத்துறைக்கு தெரியாம சார் இப்ப நீங்க சொல்றீங்களே போன் பண்ணணும் அவசியம், அவனுக்கு அவன் அனுமதியோ தானே சார் ஓடுது. சரி, அவனுக்கு அனுமதி இல்லாம 100 லாரி போய் அள்ள முடியுமா? சரி, இப்ப இதுல என்னன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் மாமூல் கொடுத்துறான் ரெவன்யூக்கு. சரி, அதை தாண்டி லிமிட்டுக்கு கொண்டு போறான்ல, அங்க போனா அந்த போலீஸ்காரனுக்கு பணம் போறது இல்ல. அவன் என்ன பண்ணுவான், வண்டி தூக்கி சோதனை பண்றான், பர்மிட்டுங்க பர்மிட்டு இல்ல, தெப்ட் போடு 303 Part 2 PNS ஆக்ட் ரெட் வித் 21 மைனிங் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல போட்டு டிரைவர் ஓட்டுநர் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறான். நாங்க என்ன சொல்றோம்னா
திருட்டு மண் எடுக்கிறது தப்பு தான், ஒத்துக்கிறோம். சரி எங்களை கைது பண்ற. சரி இந்த திருட்டு மண் எடுக்கிறப்ப அந்த டிரைவர்கிட்ட ஒரு லாரியில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முசிறியில 8 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 8000 ரூபாய் வாங்கிட்டு அனுப்பி விடுறோம். சரிங்க. ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் தோராயமா இழப்பு. சரி. அந்த டிரைவர்கிட்ட இந்த மண்ணு எங்க இருந்து வந்து, பர்மிட் இல்ல, எங்க இருந்து வந்து கேட்கணும்ல. அவன் சொல்லுவான் இந்த இடத்துல எடுத்தேன், யாரு போட்டா, எவ்வளவு கொடுத்த, அவன் மேல நடவடிக்கை. அப்ப போய் அவன் உள்ள இருக்க வேண்டிய பிடிக்க வேண்டியல, அவன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல போய் தூக்கிட்டு வரலாமே. யாரும் கூட தடுக்கிறா? காரணம் நீ பணம் வாங்கிட்டு இருக்க, மாதம் மாதம் மாமூல் வாங்குற, நீ பிடிக்க மாட்டான். ஆனா லாரிக்காரன் தான் இழிச்சவன், அவனை பிடிச்சி கேஸ் போட்டு இப்ப நாங்க ஏதாவது பேட்டி கொடுத்தாலும் 10 லாரி மீது இந்த பாதம் வழக்கு பதிலும் அரசுக்கு கணக்கு காட்டிடுறான். சார் இப்ப நீங்க சொல்றத வேற விதமா பார்த்தோம்னா, இவங்க காசை வாங்கிட்டு மணல் லாரியை பிடிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்காம விட்டுறாங்கிறீங்க. சரி, பிடிச்சாங்கன்னா என் லாரியை பிடிச்சிட்டாங்க, என் டிரைவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து குற்றம் சொல்றீங்க. அப்ப போலீஸ் என்னதான் பண்ணணும்? எப்பவுமே ஜெனியூனா இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி திருட்டு மணல் எடுத்து செல்வதும் குற்றம் தான். என் டிரைவரை தண்டி கூடாதுன்னு சொல்ல. சரி, ஏன் டிரைவர் இது எப்படின்னா, சாராயம் காட்டுச்சான், சாராயம் காய்ச்சறவன் மேல வழக்கு போடு, அப்புறம் குடிக்கிறவன் மேல போடுங்கிற. நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா குடிக்கிறவன் மேல போடுற. சாராயம் ஒண்ணு கள்ளச்சாராயம் தடை செய்யப்பட்டது விக்கங்காட்டி தான் அவன் குடிக்க போறான். அது இல்லைன்னா குடிக்க போக மாட்டான்ல. இப்ப நீ திருட்டுத்தனமா மணல் போடலின்னா ரொம்ப ஏத்த போக மாட்டான்ல. அப்ப முதல் குற்றவாளி யாரு? அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் தெளிவா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்பாவி லாரி உரிமையாளர் மீது வழக்கு போடும் அரசு, காவல்துறை ஏன் இதை அள்ளிவிட்டவர்கள், மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களிடம் ஏன் வழக்கு பதிவு கைது செய்ய அழகா கேட்டிருக்காங்களே. இல்ல இப்ப தமிழகத்துல அது போல ஒரு வரலாறே கிடையாதா? கிடையவே கிடையாது. இல்ல சார், இப்ப சாதாரணமா கஞ்சாவெல்லாம் இப்போ வந்து கைப்பற்றுறாங்க, 10 கிலோ 18 கிலோ அப்படின்னு அவங்ககிட்ட இது எங்க உனக்கு கிடைச்சது, ட்ராக் பண்ணி போறாங்க. இது ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அதைத்தான் நீங்க கேட்கற கேள்வி நான் கேட்கறேன். இல்ல அது நீங்க ஆதாரம் இல்லாம நீங்க குற்றச்சாட்ட கூடாது சார். அப்ப எப்படி நீங்க தமிழ்நாட்டுல போலீஸ் வந்து அப்ப வேலையே செய்யலங்கிற மாதிரி, தமிழ்நாட்டுல வேலையே செய்யலன்னு சொல்லி கணக்குக்கு வந்து அந்த டிரைவரை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே விட்டுறாங்கிற மாதிரி நீங்க சார் அதான் ரெக்கார்டு புள்ளி விவரத்தை சொல்றேன். லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட லாரி அந்த சட்டவிரோதமாக குவாரி நடத்தின நபர்கள் மேல வழக்கே போடலங்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல அன்னைக்குள்ள அவங்களுக்குள்ள வரவு செலவு மேல் இடத்துக்கு போற பார்ட்டி பண்டு மத்தவள்ள இந்த மாதிரி ஆரோக்கியசாமி மாதிரி ஆள் பதிக்கலாம். சரி, நான் தான் சொன்ன இந்த ஆரோக்கியசாமி திருச்சியில் நீங்க இருக்கீங்க, 5 ஆண்டு காலம் என்ன பண்ணாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இந்த 5 ஆண்டு அவரு சாதாரணமா இருந்தாரு சார்? நீங்க 100 லாரி இல்ல அவர் மேலே 10க்கு மேல கேஸ் இருக்கு. அது மற்ற கேஸ். சரி, அவரு மணல் திருடுறதோ கிராவல் திருடுறதோ யாருக்குமே தெரியாதா? அவரு சொல்றதுக்கு தான் பர்மிட். இன்னைக்கு பிடிக்கிறீங்கன்னா மேல் இடத்துக்கு அவர் மேல ஒரு வெறுப்பு. இதைத்தான் நாங்க சொல்றோம், கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் நாங்க சொல்றோம். சரி, அதுக்குதான் முறையா அரசு மணல் குவாரி வேணும். முறையா அரசு மணல் குவாரி அரசு அனுமதிக்கப்பட்ட ஆளை மட்டும்தான் மணல் எடுக்கணும், ஆன்லைன்ல போடணும். அதாவது எப்படின்னா ஒரே விலை, ஒரே வரிசை, ஒரே அளவுக்கு போடணும். மணல் குவாரி வேண்டும் என்று நாங்க போராட்டம் நடத்துறோம். முறையான மணல் நியாயமா அரசே நடத்த சொல்றோம். இப்ப இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் அந்த முசிறியில ஒரு நைட்டுக்கு போகுது, அது வருவாய் இழப்பு தானே. அதையே முறையா நீங்க 1 மீட்டர் டெப்த் அள்ளி லாரி லோடு பண்ணா ஆயிரக்கணக்கான லாரி உரிமை குடும்ப பிழைக்கும், அரசுக்கும் வருவாய் வரும். அதத்தான் அரசு மணல் குவாரி வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி, திருட்டு மணல் ஒழிக்கப்பட வேண்டும், அரசு மணல் குவாரி இயக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார் உங்களுக்கு லாரி நட வந்தா போதாதா சார்? உங்க சங்கமே வந்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம். ஆமா, மணல் அல்றதுதான் உங்க லாரியோட வேலை. ஏதோ உங்களுக்கு பொழப்பு கிடைச்சா போதாது, அதையே நீங்க வந்து சமூக ஆர்வலர் மாதிரி வந்து திருட்டு மணல் அதுலாம் நீங்க போராட வேண்டிய தேவை என்ன? அருமையான நல்ல கேள்வி. உங்களை யாரு இயக்குறா? நல்ல அப்ப ஒண்ணு செய்ய, உங்களால திருட்டு மணலை தடுக்க முடியல, எங்க போனாலும் எங்க மணல் திருட்டு மணல் பணம் கொடுத்து வாங்கிட்டு போறோம், எங்க மேல வழக்கு பதிவு செய்யாதீங்க. ஏன்னு கேட்டீங்களா, பாதிப்பு பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் நான் திருடனாக அரெஸ்ட் பண்றான். என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயும் பிடிக்க மாட்டான்னு ஆசை வார்த்தை கூட நம்ப வச்சு மணல் போடுறான், அரசுக்கும் வருவாய் இழப்பு, அவன் மேல நீங்க வழக்கு பதிவு செய்யல. அதனாலதான் திருட்டு பொருள் எடுத்துட்டு போய் எனக்கு விருப்பம் இல்ல, அரசே முறையா பணம் கொடுக்குறோம், அரசே குவாரி திறந்து ஓட்டுன்னு சொல்றேன். இல்ல அரசாங்கமே குவாரி நடத்துறது சாத்தியமா? சாத்தியம் நடந்துட்டு தான் இருக்கு இது வரைக்கும். சரி, இல்ல அதுலயும் தான் நீங்க சில சிக்கல்களை சொல்றீங்கல்ல. சிக்கல்கள் யாரு? அரசு சொத்தை கொள்ளையடிக்குது. இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கோரிக்கை தான் வைக்கலாம். அதிகாரிகிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் இருக்காரு, நம்ம போய் ஒரு மனு கொடுக்கலாம், அறவழி போராட்டத்தில் ஈடுபடலாம். இப்ப அரசுக்கு தெரியாம 1 மீட்டர் ஆழத்துக்கு மேல மண்ணுல எடுத்திருக்காங்களே, 20 மீட்டர் வர அரசுக்கு தெரியாம நடத்திருக்குமா? அப்ப அரசு என்ன சொல்லணும்? பொதுநலன், மக்கள் நலன் கருதி இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும். அரசு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மணல் எடுத்திருக்கா, அந்த இடத்துல முறைகேடுனா அந்த ஏரியாக்குள்ள இருக்க பிடபிள்யூ ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, வழக்கு பதிவு செய்யுங்க. எப்படி திருடு போயிருவான்? கோரிக்கை வர்றது இல்லையே, முறைப்படி நடத்த சொல்றோம்.
அதுக்குத்தானே மக்கள் அரசுக்கு ஓட்டு போடுறாங்க. சரி. அப்ப நீங்க முறைப்படிதான் செய்யணும். எங்களால நடத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு அரசு தேவையில்லையே. ஆனா தமிழகத்துல சார் கல் குவாரி அப்படின்னு சொன்னாலே அது முறைகேடுகளுடைய ஒரு இடமா தானே அது இருக்கு. உச்சகட்டம். அந்த இது தொடர்ச்சியா தானே இருக்கு. இப்ப மதுரையில வந்து IAS சகாயம் கூட வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆய்வே கூட நடத்தினாரு. ஆனா ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்திட்ட வந்த மாதிரி தெரியலையே. ஆமா, இப்ப இந்த கிராவல் மண்ல கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி கல்குவாரி, எம்சாண்ட் பிசாண்ட்ல கொள்ளையடிக்கிற பணம் தான் இன்னைக்கு ஓட்டுக்கு பணமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. அவங்க எப்படி தடுப்பாங்க? இல்ல, திரும்பவும் நான் கேட்கிறேன், இது ஆளுங்கட்சி மீதான ஒரு குற்றச்சாட்டா மட்டும், அதாவது இப்போதைய திமுக அரசு மீதான ஒரு குற்றச்சாட்டா மட்டும் நீங்க இதை சுமத்துறீங்களா, இல்ல பொதுவான ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா? அதாவது எப்படின்னா, எந்த ஆட்சி வந்தாலும் முறைகேடு நடக்குது. சரி. ஆனா பெரிய அளவு இது போன்ற முறைகேடு வரலாற்றில் எங்குமே நடந்தது. இப்ப நிறைவா இந்த மணல் குவாரி விவகாரத்துல என்னென்ன விஷயங்களை நீங்க அரசிடமிருந்து எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய சம்மேளனத்தின் சார்பில் என்ன கோரிக்கைகளை வைக்கிறீங்க? இதை எப்படி முறைப்படுத்தணும்னு நீங்க வந்து மாற்று என்ன சொல்றீங்க? illicit mine should be banned. சரி. மணல், அதாவது சட்டவிரோதமா நடைபெறும் மணல் குவாரிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது குற்ற சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும். சரி. இதுக்கு மாற்று நமக்கு கட்டிடத்துக்கும் தேவையானது மணல் தேவைப்படுகிறது. சரி. அரசனுடைய வருவாயை பெருக்க வேண்டும். லாரி உரிமையாளர் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி திருட்டு மணல் ஏத்திக்கிட்டு போறோம்னா எங்க மேல வழக்கு போக்குவரத்துல வருது. இப்ப முறையா அரசே மணல் குவாரி திறந்து முறையான ஆன்லைன் பர்மிட் கொடுத்து எடுத்துட்டு போனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அரசுக்கும் வருவாய் கிடைக்கும். அதனால அரசு மணல் குவாரி விரைந்து இயக்கப்பட வேண்டும். ஆன்லைன்ல மணல் போடப்பட வேண்டும். அரசு அறிவித்துள்ள விலைக்கே மணல் வழங்க வேண்டும். அரசு அனுமதித்துள்ள ஆழமே மணல் எடுக்கப்பட வேண்டும். முறைகேடுகளில் ஈடுபட்டோ முறைகேடுகளை கண்டுகொண்டாமல் உறுதுணையா இருக்கும் பொதுப்பணித்துறை, கனிமவளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இப்ப நீங்க சொல்றத பார்த்தோம்னா, இப்ப நீங்க சொல்ற ஆலோசனையின்படியே இப்ப டாஸ்மாக் தான் அரசினுடைய ஒரு பிரதான வருவாயா வந்து இருக்கு. எந்த அரசாங்கம் வந்தாலும் டாஸ்மாக்ல கை வைக்க மாட்டேங்கிறாங்க. குறைக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே, மக்கள் போராட்டம் நடத்தினாலுமே இடத்தான் மாத்துறாங்களே ஒழிய கடையினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுல அரசு விரும்புறது இல்ல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா டாஸ்மாக்கை விட ஒரு நல்ல ரெவென்யூவை இந்த மணல் குவாரியை வந்து அரசே ஏற்று நடத்துவதன் மூலமாக பெற முடியுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் எனக்கே வருது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது முறைகேடுகள் அல்லாமல் இந்த கிரஷர் மணல் குவாரிகள் நடத்தப்பட்டால் ஆண்டுக்கு, முறைகேடுகள் இல்லாமல் நடத்தப்பட்டால் ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கூடுதலாக கிடைக்கும். 40,000. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்க கல்குவாரி கிரசரல் பூராமே குற்றாலம், மத்தளம் அந்த வழியா போய் புளியரை செக் போஸ்ட் வந்து அதானி போட்டு கேரளாவுக்கும், கேரளாவில் நடைபெறும் கட்டுமான பணிகளுக்கு எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி எல்லாம் போகுது. இங்க தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து பூரா ஒசூர் வழியா கர்நாடகா போகுது. இப்ப அந்த மாநிலத்துல மலைகள் இல்லையா, உடைக்கல, இயற்கை வளங்களை பாதுகாக்கிற மக்கள் மீது அக்கறை உள்ள அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. தடை பண்ணி நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கான். இப்ப அனுமதிக்கப்பட்ட அளவு, நாங்க இன்னொன்னு என்னன்னா, சாலை விபத்துக்கெல்லாம் தடுக்கணும்னா லாரியில அனுமதிக்கப்பட்ட அளவே லோடு போடணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். ஆனா அளவுக்கு அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாரியிலையும் பாத்தீங்கன்னா 50 டன் 60 டன் ஏத்திக்கிட்டு போறாம கேரளாவுக்கு போகுது. ஒரு நாளைக்கு கேரளாவுக்கு 500 லோடு போகுதுன்னா 100 லோடுக்கு தான் ஒரிஜினல் பர்மிட், 400 லோடு ஃபேக் பர்மிட். இது எல்லாமே அரசுக்கு வருவாய் இழப்பு. முறையா அனைத்துக்கும் இவேப்பில் கொடுத்து முறையா கண்காணிக்கப்பட்டு நடத்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் வருவாய் பெருகும். இந்த டாஸ்மார்க்கே மக்கள் போராடுறாங்களே, டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு விவசாயம் செழிக்கிற கல்லுக்கடை திறக்கலாம். இதுல சொல்றீங்களா நலத்திட்டங்களுக்கா இது இல்லைன்னா செய்ய முடியாதுங்கிறீங்க, டாஸ்மார்க் இல்லைன்னா. அப்ப அதுக்கு மாற்று நாங்க கொடுக்குறோம். உங்களால முடியலையா, எங்க லாரி அசோசியேஷன் சம்மேளனத்துக்கிட்ட குவாரியை ஒப்படைங்க, கண்காணிங்க உங்க மேற்பார்வையில. நாங்க நடத்தி இப்ப போன கடந்த ஆண்டுல 25, 26 என்ன வருவாய் வருதோ நாங்க அதை விட அதிகமா 40,000 ரூபாய் அரசு கொடுக்கறோம்னு சொல்றோம். சரி, உங்களுக்கு நடத்தி காட்டணும்னு சொல்றோம். ஒண்ணும் நீங்க செய்யல, எங்கிட்ட ஒப்படைக்க உங்க மேற்பார்வையில் நாங்க செயல்படுத்துறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு நன்றி. அரசு என்ன முயற்சி எடுக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.